வெல்கம் டு ஹரிதேவ்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் வந்து எப்படியும் ஒரு கொஷின் வரும். ஏன்னா இந்த ஹெட்டிங்கே அங்கே ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்ட் ஹைஜீன் 6th யூனிட். இது கொஞ்சம் பெரிய யூனிட்ன்றதுனால 2 பார்ட்டாக பிரித்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு சயின்ஸில் ஃபஸ்ட் டேர்மில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ற டேர்மே வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்குது. அதனால் இந்த யூனிட்டை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். இந்த லெசனில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துனா என்ன? ஹெல்த்துனா நமக்கு தெரியும் இல்லையா, நோய் வராமல் நம்ம பார்த்துக்கிறது தான் ஹெல்த்து. அதாவது சாதா டெஃபினேஷன், ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங்ஸு. ஹெல்த் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் ரெண்டுமே இருக்குது. எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்கிறது தான் வந்து ஹெல்த்து. ஓகேங்களா? இது சாதாரணமாக சொல்லியாச்சு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குங்களா, அது ஹெல்த் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா, ஹெல்த் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், mental and social well-beings and not merely the absence of disease or infirmity. அதாவது இதுவும் அதே தான் சொல்கிறாங்க. டிசீஸ் நோய் வராமல் நல்லா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியல் வெல்பீயிங்லாகவும் கம்ப்ளீட் ஸ்டேட்டில் இருந்தால் வந்து ஹெல்த்துன்றாங்க. இதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு இது யார் வந்து இந்த டெஃபினேஷன் வந்து யார் கொடுத்தது, ஹூவா, அப்புறம் சாஸு, அந்த மாதிரி நிறைய கமிட்டி இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஹூ தான் சூஸ் பண்ணோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. அதனால டெஃபினேஷனை ஒரு 2 தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து hemostasis for stress or change in environment for maintaining an inner equilibrium. ஹீமோஸ்டாசிஸ்னால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஒரு இன்னர் ஈக்குபிலியம் ஓகேங்க இல்லையா, அதாவது உள்ளுணர்வு, அதை வந்து நம்ம வந்து சமநிலையாக மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஹீமோஸ்டாசிஸ். ஹைஜீன்னா என்ன? ஹைஜீன்னா கீப் யுவர் செல் அண்ட் யுவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் இல்னஸ் ஆர் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். இப்போ ஹைஜீன் பற்றி கேட்க தேவையே இல்லை. ஏன்னா எல்லோரும் ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்போம் இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில். கீப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன். உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறதையும் க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மற்ற இன்ஃபெக்ஷன்லாம் வராது. டிசீஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ்லேருந்து காப்பாற்றிக்கலாம், வராமலும் காப்பாற்றிக்கலாம். ஓகேங்களா? கீப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் இல்னஸ் ஆர் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். ஃபுட் கிவ்ஸ் எனர்ஜி, பில்ட் அவர் பாடி, ப்ரொடெக்ட் ஃப்ரம் டிசீஸ் அண்ட் கால்டு நியூட்ரியன்ஸ். அதாவது எந்த ஃபுட் வந்து எனர்ஜியை கொடுக்குது, பாடியை பில்ட் பண்ணுறது, டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுதோ அந்த ஃபுட்டுக்கு வந்து நியூட்ரியன்ஸ்னு பேர். அந்த நியூட்ரியன்ஸ் வந்து கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். Chemical constituents of food gives energy, build our body, protect from disease, called nutrients. இப்போ நியூட்ரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம்னா, நியூட்ரியன்ஸில் வந்து எனர்ஜி கொடுக்கணும், டிசீஸ்லேருந்து காப்பாற்றணும், அப்புறம் வந்து பாடி பில்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் நியூட்ரியன்ஸ். 6 இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர். இந்த 6 விட்டமின்ஸை பற்றி நியூட்ரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எனர்ஜி கொடுக்கும், எல்லாருக்குமே தெரியும். சாதா ரைஸ் சாப்பிட்றோம் இல்லையா, ரைஸில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. எனர்ஜி கிவிங் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நட்ஸு, லென்டிஸ். ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் சோர்ஸு. எதுலேருந்து வருது, என்னென்ன ஃபார்மில் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு சுகரில் கார்போஹைட்ரேட் இருக்குது. சுகர்ன்றது ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். எதுலேருந்து கிடைக்குதுன்னா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது இல்லையா, ஃப்ரூட்ஸு, ஹனி, சுகர் கேன், பீட்ரூட், இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. சுகர் இருக்குது. ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சும் வந்து ஒரு கார்போஹைட்ரேட் தான். அதில் எதில் இருக்குன்னா ரைஸ், மெய்ஸ், பொட்டேட்டோ எக்ஸெட்ரா. அடுத்து டயட்ரி ஃபைபர்.
ஃபைபரில் அதிகமாக இருக்கிற ஹோல் கிரெயின் நட்ஸ் எக்ஸட்ரா இதுலேயும் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த மூணு தான் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்னா சுகர், ஸ்டார்ச், டயட்ரி ஃபைபர். அது எதுலேருந்து கிடைக்கிதுன்னு நீங்களே வச்சுக்கோங்க. சுகர் வந்து கொஞ்சம் தித்திப்பாக இருக்குது இதில், ஃப்ரூட்ஸு அண்ட் தென் ஹனி, சுகர் கேன், பீட்ரூட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குமா, அப்போ இதெல்லாம் வந்து சுகர் எடுக்கிறாங்க. சுகர் இருக்குது, அந்த சுகரில் கார்போஹைட்ரேட் இருக்குது. ரைஸு, மெய்ஸு, பொட்டேட்டோ, எக்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ச் இருக்குது. ஹோல் கிரெயின்ஸு, நட்ஸு இதெல்லாம் டயட்ரி ஃபைபர் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ஃபேட்ஸ், ப்ரோட்டீன் மிஸ் ஆகுது. சரி, ஃபேட்ஸு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன். ஃபேட்ஸ் பார்த்திங்கன்னா எனர்ஜி கிவிங் ஃபுட் ப்ரொவைட்ஸ் மோர் எனர்ஜி தட் கார்போஹைட்ரேட்டோட. ஃபேட்ஸில் எனர்ஜி நிறைய கொடுக்கும். ஓகேங்களா. தே இன்சுலேட் அவர் பாடி அண்ட் ப்ரொடெக்ட் த செல். இன்சுலேட் அவர் பாடி ஒரு இன்சுலேஷன் மாதிரி இருக்கும், செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் மில்க், பால் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம், மில்க், பட்டர், கீ, சீஸ், பன்னீர், நட்ஸ், மீட், ஃபிஷ், எக் யோக்னா அந்த மஞ்சக்கரு, இதில் எல்லாமே ஃபேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேங்களா. இதுதான் ஃபேட்ஸ். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு ரொம்ப தேவையானது. பாடி பில்டிங் ஃபுட்ஸு. ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் கை கால் எல்லாம் வளரவே இல்லை இவன் அப்படியே இருக்கான் அப்படின்னா. பாடி பில்டிங் ஃபுட்ஸ் வந்து ப்ரோட்டீன் கொடுத்திங்கன்னா க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கும். நெசசரி ஃபார் க்ரோத். ஓகேங்களா. ரெகுலேட்ஸ் டைஜஷன், செரிமான சக்தியை ரெகுலேட் பண்ணும் ப்ரோட்டீன் சாப்பிட்டோம்னா. எக்ஸாம்பிள் சோயாபீன்ஸ், பல்சஸ், எக்ஸ், ஃபிஷ், மில்க், சிக்கன், நட்ஸ், கிராம்ஸ் எக்ஸட்ரா. சோயாபீன்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஃபுட்டு. சோயாபீன்ஸ், பல்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. எக்கு, ஃபிஷ்ஷு, மில்க்கு, சிக்கன், நட்ஸ், கிராம்ஸ் எக்ஸட்ரா. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, கூஸ்பெரியும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணால் விட்டமின் சி வந்து 20 டைம்ஸ் அதிகமாக இருக்குது கூஸ்பெரியில். ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது தெரியும். கூஸ்பெரின்றது ஒரு ஃப்ரூட்ஸ் தான். கூஸ்பெரியும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணால் விட்டமின் சி வந்து 20 டைம்ஸ் கூஸ்பெரியில் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் போடுவோம் இல்லையா, சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டால் விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும் சன்லைட்லேருந்து தான். அது வந்து சுத்தமாக ரெடியூஸ் ஆகும். அந்த ஸ்கின்னில் வந்து ஒரு விட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது சாயங்கால நேரத்தில் வர சூரியனை பார்த்தா வந்து சூரியனில் அந்த கதிர்கள் நம்ம உடம்புல பட்டால் விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற தன்மையே சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டிங்கன்னா 95% கம்மியாயிடும்னு சொல்கிறாங்க. அதிகமாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணிங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சியும் வந்துடும் அப்படின்றாங்க. சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சப்ஜெக்டில். என்னன்றது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ச் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்ச் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோம். அந்த டேப்லெட் கிழமில் பொட்டேட்டோ, அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸு, அண்ட் தென் என்ன பார்த்தோம், இன்னும் ஒரு திங் இருக்குது. என்ன, ரைஸு, மெய்ஸு, பொட்டேட்டோ எக்ஸட்ரா. ரைஸ், மெய்ஸ், பொட்டேட்டோ. அதில் ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ எடுத்துக்கிறோம். ஸ்மாஷ் பாயில்டு பொட்டேட்டோ, வேக வச்சு நசுக்கி எடுத்த பொட்டேட்டோ. அதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணுறாங்க. அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணோடனே அது ப்ளூ பிளாக் கலராக மாறுது. அப்படி மாறுச்சுன்னா அதில் ஸ்டார்ச் இருக்குதுன்னு அர்த்தம். பொட்டேட்டோவில் ஸ்டார்ச் இருக்குது. அதுவே நீங்கள் வேறு ஏதாவது பொருள் எடுத்து அதில் அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணி அதுக்கு மாறலைன்னா அதில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். ஓகேவா. என்ன ஆட் பண்ணுறோம், என்ன கலர் மாறுது, அது மட்டும் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் அயோடின் சொல்யூஷன். அயோடின்னா உப்பில் கலப்பாங்கள்ல அயோடின், புத்தி கூர்மைக்கு அந்த சொல்யூஷன் வந்து 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் ப்ளூ வந்து ப்ளூ பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் டு ப்ளூ பிளாக். திஸ் கலர் கன்ஃபார்ம்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இன் பொட்டேட்டோ. அடுத்து ஃபேட் பார்க்கலாம். ஃபேட்டில் வந்து எதில் பார்த்தோம், எல்லா ஆயிலில் இருக்குது, எக் யோக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதில் பார்ப்போம். மில்க் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே அதில் கோகோனட் ஆயில் இல்லை கிரவுண்ட்நட் ஆயில் கொடுத்துருக்காங்க. அந்த எந்த ஆயிலாக இருந்தாலும் அதை பேப்பரில் ஊற்றி
பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணோன்னா, பேப்பரில் ஒரு ட்ராப்ஸ் விட்டோன்னா பேப்பர் டர்ன்ஸ் டிரான்ஸ்லுக்கண்ட். அதாவது இந்த சைடில் அந்த செம்பு ஒரு மாதிரி ஊற்றி பார்த்திங்கன்னா தெரியும், டிரான்ஸ்லுக்கண்ட்டாக இருக்கும். அண்ட் பிகம்ஸ் க்ரீஸியாக இருக்கும். அதுதான் ஃபேட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது, டிரான்ஸ்லுக்கண்ட் அண்ட் க்ரீஸி. ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். எக் ஒயிட்டில் ப்ரோட்டீன் இருக்குல்ல, எக் ஒயிட் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு டெஸ்ட் டியூப்பில் எக் ஒயிட் எடுத்து வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணுறோம். அப்புறம் 2 drops ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 2 drops ஆஃப் எண்ணெய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். காப்பர் சல்ஃபேட்டும் சோடியம் ஹைட்ராக்சைடு, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை ஆட் பண்ணுறோம். அது வந்து பர்பிள் இல்லை வயலட் கலரில் மாறும். அப்படி மாறுச்சுன்னா அது ப்ரோட்டீன் ப்ரெசன்ஸ் இருக்குது அந்த காம்பவுண்ட்ஸில். ஏதோ ஒரு பொருள் கொடுத்து மாற்றணுன்னா, அதில் ப்ரோட்டீன் இருக்கான்னு செக் பண்ணணுன்னா என்ன போடணுன்னா, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனும் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனும் கலந்தானா அது வந்து பர்பிள் இல்லை வயலட் கலரில் மாறிச்சுன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸு. அதாவது நம்ம 3 பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? ஃபேட்ஸ் பார்த்தோம், கார்போஹைட்ரேட் பார்த்தோம், இன்னொன்று பார்த்தோமே, ப்ரோட்டீன் பார்த்துட்டோம். இப்போ விட்டமின்ஸு. இன்னும் விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர், இந்த 3 இருக்குது. விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் அவர் பாடி. உள்ளுக்குள்ளே நிறைய ரியாக்ஷன் நடக்கிறதுக்காக தேவைப்படுற ஒரு பொருள் தான் விட்டமின்ஸு. விட்டமின்ஸ் ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு. 6 டைப் மேஜர் விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, பி, சி, டி, இ அண்ட் கே. ஏ, பி வந்து வாட்டர் சால்யுபிள், பி, சியும் வந்து வாட்டர் சால்யுபிள், ஏன்னா அது லிக்விட் ஃபார்மில் இருக்கும். மீதி ஏ, டி, இ அண்ட் கே வந்து ஃபேட் சால்யுபிள். விட்டமின் 6 மேஜர் விட்டமின்ஸ் இருக்குது. அதில் பியும் சியும் வந்து வாட்டர் சால்யுபிள், மீதி எல்லாம் ஃபேட் சால்யுபிள். இந்த ஒரு டேப்லெட் காலம் படித்தாலே விட்டமின்ஸ் எல்லாம் என்னென்ன இதில் இருக்குது, எந்த டிசீஸ் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு விட்டமின்ஸு எதுலேருந்து கிடைக்கிது, சோர்ஸு என்ன, அந்த விட்டமின் டிஃபிஷியன்சியால் என்ன நோய் வரும், சிம்டம்ஸ் என்ன, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஏதோ ஒரு ஃப்ரூட் வந்து கரெக்டாக ஞாபகம். கண்ணுக்கு நல்லது வந்து கேரட் சொல்லுவாங்களா, கண்ணுக்கு நல்லது, ஓகேங்களா. ஃபிஷ் ஆயில், மீன் வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்வாங்க. ஃபிஷ் ஆயில், எக்கு, மில்க்கு, கீ, கேரட், கார்ன், எல்லோ ஃப்ரூட்ஸ், க்ரீன்ஸு. ஃபிஷ் ஆயில் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அப்படியே. ஃபிஷ் ஆயில், ஃபிஷ் ஆயில், எக்கு, மில்க்கு, கீ, கேரட்டு, கார்னு, எல்லோ ஃப்ரூட்ஸு, க்ரீன்ஸு. பச்சை காய்கறி எல்லாம் சாப்பிட்டாலே கீரைலாம் நிறைய சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது சொல்லுவாங்க. கேரட்டு இதெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, கீரை நல்லா சாப்பிடு கண்ணுக்கு நல்லது, கேரட் சாப்பிடு கண்ணுக்கு நல்லது. மில்க்கு, ஃபிஷ் ஆயில், ஓகே. விட்டமின் டி டிஃபிஷியன்சிக்கு ஒரு மீன் மாத்திரைன்னு ஒன்று கொடுப்பாங்க, அப்படி சூப்பராக இருக்கும். அது வந்து இப்போ ஃபிஷ் ஆயிலில் வந்து டேரெக்டாக விட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் டிஃபிஷியன்சி ஏ வந்து டிஃபிஷியன்சியாக இருந்தால் நைட் பிளைண்ட்னஸ், ஓகேங்களா. நைட் பிளைண்ட்னஸ்னு வரும். புவர் விஷன், டிம் லைட்டில் வந்து கண்ணு தெரியாது, அதான் நைட் பிளைண்ட்னஸ். இருட்டில் கண்ணு தெரியாது, புவர் லைட்லேயே கண்ணு தெரியாது, ஓகேங்களா. விட்டமின் பியும் சி வந்து சால்யுபிள் போட்டிருக்கோம். ஹோல் கிரெயின்ஸு, மில்க்கு, அன்பாலிஷ்டு ரைஸு, ஃபிஷ்ஷு, மீட்டு, பீஸு, லென்டிஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. பெரி பியில், பின்னா டிஃபிஷியன்சியில் பிபின்னே வரும். இப்போ பெரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. விட்டமின் பி டிஃபிஷியன்சியில் என்ன வரும் அப்படின்வாங்க, பின்னா பெரி பிபி ஞாபகம் வச்சுக்கணும். பெரி நர்வ் வீக்னஸ் ஆகிடும், ஃபேட்டிக், கொஞ்சம் குண்டாக விடுவோம். அடுத்து சியில் வந்து லிக்விட் ஃப்ரூட்ஸ் தான். அப்போ டொமேட்டோ, ஆரஞ்சு, கூஸ்பெரி, க்ரீன் சில்லியில் கூட விட்டமின் சி இருக்காம்ப்பா. ஸ்கர்வி, ப்ளீடிங் கம்ஸு, அதாவது ரத்தம் கசியும், ஸ்கர்வி, பல் துலக்கும் போது ரத்தம் கசியும் அந்த மாதிரி, ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு விட்டமின் டி.
ப்ளீடிங் கம்ஸ். விட்டமின் டி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில், மில்க்கு, எக்ஸு ப்ரொடியூஸ்ட் பை ஸ்கின் யூஸிங் சன்லைட்டு. ஃபிஷ் ஆயிலில் இருக்குது, மில்க் அண்ட் எக்ஸ்லேயும் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின்னே ப்ரொடியூஸ் பண்ணும் விட்டமின் டி. சன்லைட்டில் நிற்கும் போது நம்ம ஸ்கின்னே விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணும். ரிக்கெட்ஸ் நோய் என்ன நோய்னா ரிக்கெட்ஸு, வீக் அண்ட் ஃப்ளெக்சிபிள் போன்ஸு. ரிக்கெட்ஸ்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்தீங்கனாலே தெரியும். விட்டமின் டி வந்து என்ன சிம்டம்ஸ்னால் ஃப்ளெக்சிபிள் போன்ஸ் வீக்காக இருக்கும், போனே வளையும். ஓகேங்களா, அதான் வந்து ரிக்கெட்ஸு. விட்டமின் இ பார்த்திங்கன்னா வெஜ் ஆயில், க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஹோல் வீட்ஸ், மேங்கோ, ஆப்பிள், க்ரீன்ஸு, இதெல்லாம் விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ இல்லைன்னா என்ன டெஃபிஷியன்சி வரும்னா நர்வ் வீக்னஸ், நரம்பு தளர்ச்சி வரும். விஷன் டிட்டீரியோஷன், கண் சம்மந்தமான சின்ன நோயும் வரும். அப்புறம் ஸ்டெரிலிட்டி, அது வந்து சிம்டம்ஸ்லேயும் சொல்லலாம், இதுலேயும் டெஃபிஷியன்சி டிசீஸ்லேயும் சொல்லலாம். மலட்டுத்தன்மை, லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பவர் டு இல்னஸ், நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாயிடும். விட்டமின் இ இல்லைன்னா நர்வ் வீக்னஸ், விஷன் டிட்டீரியோஷன், ஸ்டெரிலிட்டி, லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பவர் டு இல்னஸ். விட்டமின் இ இல்லைன்னா எல்லா நோயும் ஒன்று தாக்க ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். விட்டமின் கே க்ரீன் வெஜிடபிள்ஸில் இருக்குது, டொமேட்டோ, கேபேஜ், எக்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ். விட்டமின் கே வீக்னஸ் ஆஃப் த போன்ஸ், டீத் எக்ஸெட்ரா. ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் ஆஃப்டர் எ ஸ்மால் இன்ஜுரி. அதாவது இதுலேருந்து இந்த எல்லா விட்டமின்ஸ்லையும் பார்த்தா என்ன தெரியுது, இந்த ஃபிஷ் ஆயில், ஃபிஷ்ஷு, எக்கு, மில்க் ப்ராடக்ட்ஸு, க்ரீன் வெஜிடபிள்ஸு, க்ரீன்ஸு, இதெல்லாம் வந்து சாப்பிட்டாலே முக்கால்வாசி விட்டமின்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இதை 2 தடவை பார்த்துக்கோங்க. இந்த டேப்லெட் காலம் விட்டமின் ஏனா என்ன டெஃபிஷியன்சி, விட்டமின் பினா என்ன டெஃபிஷியன்சின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதை மட்டும் நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. விட்டமின் ஏனா விட்டமின் ஏ இல்லைன்னா நைட் பிளைண்ட்னஸ், விட்டமின் பி வந்து பெரி, விட்டமின் சி வந்து ஸ்கர்ரி, விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ், விட்டமின் இ வந்து நர்வ் வீக்னஸ், விஷன் டிட்டீரியோஷன், ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம். விட்டமின் கேனா வீக்னஸ் ஆஃப் த போன்ஸ், டீத் எக்ஸெட்ரா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் வந்து சிலபஸில் இருக்குது நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினரல்ஸ். விட்டமின்ஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு மினரல்ஸ். ரெகுலேஷன் ஆஃப் க்ரோத், நார்மல் பாடி ஃபங்க்ஷன். மினரல்ஸ் இருந்தால் தான் வந்து க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன் பாடியில் இருக்க எல்லாமே நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணும். ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸு, அது வந்து ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸ் தான். எக்ஸாம்பிள் green leafy vegetables like spinach, pulses, eggs, milk, fish and fruits. இதெல்லாம் வந்து மினரல்ஸ் இருக்குது. முக்கியமான மினரல்ஸ் என்ன, கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், அயன். இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்றது தான் பார்ப்போம். கால்சியம் வந்து ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத், கிளாட்டிங் ஆஃப் பிளட் வந்து உடனே நிற்கிறதுக்காக இந்த கால்சியம் யூஸ் ஆகுது. போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் டீத் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் கால்சியம் வேணும். பாஸ்பரஸ் வந்து சேம் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத்துக்கு. அயோடின் பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். இப்போ நிறைய வந்து அயோடின் ப்ராப்ளம் அதனால தான் தைராய்டு ப்ராப்ளம் நிறையா எல்லாருக்கும் வருது. அயன் பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்டு பிரெயின் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்தியாஸ் 80% மொரிங்கா லீவ்ஸ். வேர்ல்டில் முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, 80% இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது, விளையுது. சைனா எங்கெங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோன்னா சைனா, யூஎஸ், ஜெர்மனி, கனடா, சவுத் கொரியா அண்ட் யூரோப் கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம முருங்கைக்கீரை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சைனா அவங்களாம் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். முருங்கை லீவ்ஸ் ஆர் ரிச் இன் விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், கால்சியம், அயன் அண்ட் ப்ரோட்டீன். இவ்வளோ விட்டமின்ஸும் இதில் இருக்குது. கண்டெய்ன்ஸ் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அடுத்து வாட்டர், H2O, டு மெயின்டைன் குட் ஹெல்த். வாட்டர் இருந்தால் தான் குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். மினிமம் 2 liters ஆஃப் வாட்டர் எவ்ரிடே. அதாவது ஒரு நாளைக்கு 2 liter வாட்டர் வந்து எல்லாருமே குடிக்கணும். ஓகேங்களா, இப்போ மீதி வந்து பேலன்ஸ்டு டயட் அதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இதோட இந்த பார்ட் முடியுது. யூனிட் 6 வந்து முக்கியமான பார்ட்டுன்றதுனால 2 பார்ட்டாக வந்து பிரிக்கிறோம்.
இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.